அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 4 கவிதை பேழை இடையீடு சீமணி. தேடலை விரிவாக்குவது கல்வி. சாதிக்கும் திறனையும் சறுக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி. கற்பதும் கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும். கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பதில்லை. கற்பித்தல் கற்றல் இரண்டுக்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு. எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பது உண்டு. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. குதிரை வரைய குதிரையே வராது. கழுதையும் வரையலாம். குதிரை வரைய குதிரையே வராது. கழுதையும் வரலாம். இரண்டும் கலக்கலாம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவைபோன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம்போல் ஒன்று. நூல்வெளி. இடையீடு கவிதை சி. மணியின் சி. பழனிச்சாமி இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது. இதனால் பன்முக பொருள் கொண்டது. இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் வண்ணம், எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. 1959 ஆண்டு முதல் எழுத்து இதழின் இவரின் கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர். இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும், வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தே ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் புதுக்கவிதையில் அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். வே. மாலி, செல்வம் என்ற புனை பெயர்களிலும் எழுதியுள்ளார். நன்றி.